Hello, welcome to our Bible study, and I trust it will be a meaningful study together. மறுபடியும் இந்த வேத ஆராய்ச்சிக்கு உங்களை அழைக்கிறேன். நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாடமாய் தங்கும்படி என்னுடைய ஜெபம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய பாதத்தில் காத்திருந்து உம்முடைய வார்த்தை இந்த நாளிலே ஓசியா 9ஆம் அதிகாரத்தை நாங்கள் சிந்திக்கையிலே எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாரந்தோறும் ஆண்டவரே எங்களோடு நீர் இடைபெற்று வருகிறீர், பேசிக்கொண்டு வருகிறீர். இந்த நாளிலும் கூட நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய நாமம் விளங்கி மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஓசியா 9ஆம் அதிகாரத்தை நாம் சந்திக்கவிருக்கிறோம். இதில் 2 பாகம் இருக்கிறது. முதல் 9 வசனங்களிலே ஓசியா தேவன் அந்த தேசத்தை தண்டிப்பார் என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். Chapter 9 is divided into 2 divisions or 2 portions. The first 9 verses talks about Hosea informing the people that God is going to punish her, and this is seen in the fact that God is going to use Assyria, which has much of Israel by now. அசீரியா தேசம் இந்த சமயத்தில் முக்காவாசி அந்த இஸ்ரேல் தேசத்தை அவர்கள் கைப்பிடித்து விட்டார்கள். We also find that Israel, pictured figuratively as the prostitute, love to receive money and may gain grain. உபாகமம் 23:18 இந்த பயிரை குறித்து நாம் பேசப்படுகிறது. இஸ்ரேல் ஓசியா காலத்தில் ஒரு வேஷி என்கிற ஒரு 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 உதாரணமாய் காணப்படுகிறது. இந்த வேசிகள் எப்பொழுதுமே பணத்துக்காக தான் தங்களுடைய உடலை அவர்கள் கொடுப்பார்கள். And therefore when Israel is pictured as a prostitute, it actually wants to receive money from others. Israel thought that God was Baal. They thought that God would bless the grain in the same way. இஸ்ரேல் பாருங்க, அவர்கள் பல காலங்களுக்கு பிறகு தங்களுடைய சிந்தை மாற்றப்பட்டு பாகால் தான் அவருடைய தேவன். ஆக அவர்கள் பயிரிட்ட அந்த பயிர் பாகால் தான் கொடுப்பார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். They failed to realize that God is a God of the harvest, and they mistook Baal as their God. 2ஆம் வசனத்தில் இஸ்ரேல் கூடிய விரைவில் சீக்கிரத்தில் அவர்களுக்கு ஆகாரம் முடிந்துவிடும் என்கிற சமயத்தை நாம் பார்க்கிறோம். Verse 2 talks about that soon Israel will have no more food to eat or little food to eat. 3ஆவது வசனத்திலே நாம் வாசிக்கையிலே இஸ்ரேல் தேசம் அடிமைகளாக வேறு தேசத்துக்கு எடுத்து செல்லப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசனமாய் கூறப்படுகிறது. Verse 3 talks about the prophecy that Israel will positively go into exile. Verse 4, when this happens, the people will not be able to have their sacrifices. இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே அவர்கள் எடுத்து செல்லும் போது இந்த மக்கள் எந்த விதமான பலி தேவனுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுவார்கள். The wine was something that the priests offered in the altar. இந்த திராட்சை ரசம் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்துல இந்த ஆசாரியர்கள் தேவனுடைய பீடத்திலே அவர்கள் படைக்கின்ற ஒரு பொருளாகும். When people died, the family ate special bread, showed that they were sad. அந்த நாட்களிலே பிரியமானவர்களே, இந்த யாராவது மரித்து போவார்களானால் இந்த மக்கள் விசேஷித்த ஒரு ரொட்டி அல்லது ஆகாரத்தை சாப்பிடுவார்கள். அந்த சாப்பிடுவதன் மூலம் அவர்கள் துக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு அர்த்தமா. By eating this special bread, they indicate that they are going through a period of mourning. They could not bring bread into God's house. இந்த ஆகாரத்தை அவர்கள் தேவனுடைய இல்லத்தில் தேவனுடைய
வீட்டுக்குள்ளே அல்லது தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே அவர்கள் கொண்டு வர முடியாது. அந்த துக்கத்தை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வர முடியாது. Okay, when they were in exile, they will not be able to eat the bread. அவர்கள் புறஜாதிகள் மத்தியிலே அந்நிய தேசத்திலே அடிமைகளாக இருக்கும்போது இந்த ஆகாரத்தை, இந்த ரொட்டியை அவர்கள் சாப்பிட முடியாது. அந்த ஸ்லாக்கியம் அவர்களுக்கு கிடைக்காது. They are not able to eat the bread in exile. The special days were probably autumn when they brought in the plants from the field. இந்த விசேஷ நாள் என்று கூறப்படுகிற அந்த பகுதியிலே அது பெரும்பாலும் ஆட்டம் என்றால் நமக்கு 4 காலங்கள் இருக்கிறது இல்லையா. அந்த ஆட்டம் பகுதி அப்போ தான் இந்த இலைகள் விழுகிற காலம். Autumn talks about when the leaves are dropping, the next season is going to be winter, and it is during that time that they bring their plants from the field. வயலிலிருந்து இந்த செடிகளை அவர்கள் இந்த விசேஷ நாளிலே கொண்டு வருவார்கள். Verse 6, not possible to run away from the exile. 6ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ அடிமையாய் செல்லுவது, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது என்கிற ஒரு உறுதி. It talks about the certainty of Israel being taken into exile. It is certain that Egypt will win in any war. எகிப்து தேசம் இன்னொரு பக்கத்தில் அவர்கள் எல்லா யுத்தங்களிலும் அவர்கள் ஜெயிப்பார்கள். அப்போ இந்த இஸ்ரவேல் தேசம் அவர் மேல் சார்ந்திருக்க முடியாது. Memphis was where they burned many people. Weeds will grow over these places. Their money will not help them. மெம்ஃபிஸ் என்கிற இந்த எகிப்தில் காணப்படுகிற ஒரு இடம் அந்த இடத்துல அநேக பலியானார்கள், எரிய கொடுக்கப்பட்டார்கள். அந்த இடத்தில்தான் பலவிதமான இந்த நம்ம லாலாங்னு சொல்கிற புல்லுகள் அங்கே வளர்ந்து வரும். அதே சமயத்தில் அதை சுத்திகரிப்பதற்கு எவ்விதமான பணமும் போதாது, முடியாது. No money will help them in that situation. It is a dilapidated situation. ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலே, மோசம் போன ஒரு சூழ்நிலையிலே எந்த விதமான செல்வாக்கு அல்லது பணம் அவர்களே ரட்சிக்க முடியாது அல்லது காப்பாற்றவும் முடியாது. The people were so full of sins that they think terrible things about Hosea and other prophets. இந்த மக்கள் பாருங்க, அவங்க கொடூரமான பாவத்திலே விழுந்தார்கள். அதே சமயத்தில் அவர்கள் அந்த பாவத்திலிருந்து ஓசியாவும் மற்ற தீர்க்க தரிசனத்தை குறித்து அவர்கள் மோசமாய் பார்த்தார்கள். அவர்கள் கெட்ட எண்ணத்தோடு பார்த்தார்கள். Even though they were full of sin, the people thought of terrible bad things about Hosea and the prophets, blaming the servant of God for their situation. They think that he is a fool when people cannot be serious about. அவர்கள் வாழ்ந்து வருகிற ஜீவியத்தை குறித்து இந்த தீர்க்கதரிசிகள் முட்டாள்கள். அவர்கள் வாழ்ந்து வருகிற ஜீவியம் தான் சரி. இந்த தீர்க்கதரிசி தங்களுடைய ஜீவியத்தை குறித்து சொல்லும் பொழுது இது முட்டாள்தனமான போதனை என்று எண்ணுகிறார்கள். They saw the prophet as fools when they prophesied or talked to the people on God's behalf. People also thought that Jeremiah was crazy. எரேமியா காலத்தில், எரேமியா 29:26 எரேமியா என்கிற தீர்க்கதரிசி கூட ஒரு பைத்தியக்காரன் என்று மக்கள் அந்த நாட்களில் எண்ணினார்கள். They thought Jeremiah was a mad fellow when he spoke from God. But it is God whom they think terrible things about. இவ்விதமாக தேவனுடைய தீர்க்கதரிசை குறித்து மோசமாய் எண்ணுவதோ பேசுவதோ பார்ப்பதோ உண்மையாய் அவர்களை குறித்து அல்ல, தேவனை குறித்து தான் இப்படி விதமாய் சிந்திக்கிறார்கள். Even though they were thinking bad about the prophets, actually they were thinking bad about God. Verse 8, 8ஆம் வசனம், Hosea is like someone who watches out for the enemy. ஓசியா என்பவர்
எதிரிகளை குறித்து அவர் எச்சரிக்கையாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக இஸ்ரேலுக்கு வருகிற எதிரிகளை குறித்து ஓசியாய் நன்றாய் அறிந்திருந்தார். ஓசியா was well aware the enemies who were the enemies of Israel, but the people themselves could not see the enemy. ஓசியா தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருக்கிறபடினால் இஸ்ரவேலுக்கு எதிராய் எந்த தேசம் எந்த எதிரி வருவார்கள் என்பதை குறித்து அவருக்கு தெரிந்த வண்ணமாய் இருந்தது. ஆனால் இந்த மக்களுக்கு யார் அவர்களுக்கு எதிராய் வருகிற எதிரி என்று அறியாமல் இருந்தார்கள். The prophet knew who was the real enemy against Israel, while the people did not see or know the enemy. Verse 9 talks about the time to punish Israel has now come. 9ஆம் வசனம், இஸ்ரவேல் தேசத்தை தண்டிக்கிற நேரம் எப்போது வந்துவிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். கிபியே was a place where wicked sins took place. Judges 19-21. நியாயாதிபதிகள் 19-21 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் கிபியே என்கிற இடத்தில்தான் பல மோசமான பயங்கரமான பாவங்கள் நடந்தது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது ஓசியாவின் காலத்திலே. God remembered these sins, remembered Israel's sins. அப்போ அந்த நாட்களில் நியாயாதிபதி காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவங்களை தேவன் நினைத்தருளார், நினைத்து கொண்டார், மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். God remembered the sins of the Israelites during the time of Judges. He will punish the people of Israel by sending them to Assyria. It's a known fact. They will be taken into Assyria as exiles when Assyria will overpower or overcome Israel. இந்த இஸ்ரவேல் மக்கள் அசீரியா என்கிற அந்த தேசத்தினால் அவர்கள் கைதிகளாக எடுத்து செல்லப்படுவார்கள். இதுவே இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும் தேவனுடைய தண்டனை என்று பார்க்கிறோம். This is God's way of punishing Israel for their sins. இரண்டாவது பகுதி 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. Israel, the second portion for this chapter is verse 10 to verse 17. Israel destroys herself by the worship of idols. இந்த விக்கிரங்களினாலே இஸ்ரவேல் தங்களை தாமே அழித்து கொண்டார்கள். They destroyed themselves by worshipping or following other idols. God is speaking about the past to someone else about Israel. இப்ப தேவன் பிறரோடு இஸ்ரவேல் செய்த பாவத்தை குறித்து அவர் பேசுகிறார். 10ஆம் வசனம், verse 10, he thinks that he might be traveling. ஒருவே இவர் ஒரு பிரயாணத்திலே செல்லக்கூடும். He finds grapes when he needed to drink. அவர் தாகமாய் இருக்கிற வேளையிலே இந்த திராட்சை பழத்தை அவர் சந்தித்து அதை கொண்டு அவர் பானம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். Israel is special. Figs that come early were also very special. Isaiah 28:4, ஏசாயா 28:4 இஸ்ரவேல் தேசம் ஒரு விசேஷித்த தேசம். அத்தி மரம் கொடுக்கிற அந்த அத்தி பழங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே தன்னுடைய காலத்தை விட்டு அவர் வருகிறபடினால் அது விசேஷ பழமாய் விசேஷ செடியாய் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு விசேஷத்தை கொடுக்கிறது. When Israel came to Baal in Numbers 25:1-5, things went wrong. ஆனால் இஸ்ரவேல் பாகால் விக்கிரத்தை அவர் நாடி செல்லும் பொழுது அவர்கள் இடையிலே பல காரியங்கள் தவறாக போனதை நாம் பார்க்கிறோம். Men of Israel had immoral relationship with Moabite and Midianite women. இந்த இஸ்ரவேல் மக்கள், அதுவும் ஆண்கள், இந்த மோவாபிய மக்களோடும் இந்த மீதியான்
மக்கள், குறிப்பாக இந்த 2 கோத்திரத்தின் தேசங்களுடைய ஸ்திரீகளோடு தவறான உறவை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். This was part of the sacrifice to other god. இப்படிப்பட்ட ஒரு தவறான உறவை அவர்கள் வைத்ததினாலே அவர்கள் விக்கிரங்களுக்கு ஒரு பழி செலுத்துகிற ஒரு அர்த்தமாய் காணப்படுகிறது. The fact that the Israelites had wrongful, immoral, sinful relationships with the Midianite and the Moabite women is likened to offering sacrifices to other gods. The man hoped that they would have better crops, but God said that it was like worship of Baal. It broke the covenant. அவர்கள் நினைத்தார்கள் இந்த பாகாலுக்கு அவர்கள் செலுத்துகிற இந்த பணிவிடை, இந்த சேவை அல்லது இந்த காணிக்கை அல்லது இந்த ஊழியம் அல்லது அவர்கள் இந்த பாகாலை பின்பற்றுவதனாலே அவர்களுக்கு நல்ல அறுவடை, நல்ல பயிர் கிடைக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இது தவறான காரியம். ஏனென்றால் பாகாலே அவர்கள் வணங்கினபடினார் தேவனோடு அந்த உடன்படிக்கை அவர்கள் உடைத்தார்கள். Verse 11, Israel was great for a time, won many wars. 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்திருந்தால் கடந்த நாட்கள், மோசேயின் நாட்கள், பிறகு யோசுவாவின் நாட்கள், பிறகு நியாயாதிபதிகள் மூலமாய் பல ராஜாக்கள் மூலமாய் இஸ்ரேல் ஒரு காலத்தில் அவ்விதமாக பல யுத்தங்களை அவர்கள் ஜெயித்தார்கள். They were victorious in winning so many wars at a time. During Joshua, for example, Moses, and during the period of Judges, and even in the time of kings and prophets. But the good times will end. She will fall sick. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஜெகஜோதியான ஒரு காலத்தில் இருந்து இஸ்ரவேல் மக்கள் விழுவார்கள், தவறி விடுவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் பலவீனமாய் சுகவீனமாய் காணப்படுவார்கள். Gone are the days of the victories, and now Israel is faced with failure. The good times will end and they will fall sick. The people will not be able to have children. தேவனுடைய சாபம் தண்டனை கூடி வரும் பொழுது அந்த கெட்ட காலத்திலே இந்த இஸ்ரவேல் மக்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அளவுக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். There will be a curse on their bodies. Deuteronomy 28:18, உபாகமம் 28:18 சொல்லுகிறபடி தங்களுடைய சரீரங்கள் மேலே ஒரு சாபம் விழப்படும் என்று நாம் பார்க்கிறோம். Even if there are children, God will stay away from them. Verse 12, 12ஆம் வசனத்தில் அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் கூட தேவன் அவர்களை விட்டு ஒதுங்கி இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை இஸ்ரவேலுக்கு நேரிடும். Verse 13 is all about death. One of the curses was about parents who loved their children. 13ஆம் வசனத்தில் அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நேசித்தார்கள். இந்த 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்போமானால் அது மரணத்தை குறித்து பேசுகிறது. These parents will kill and eat their own children. Wow! Look at that. Look at the state of Israel. In their state of sin. In their state of adultery against God through prostitution with these idols and alien nations. இந்த 13ஆம் வசனத்தில் நான் தொடர்ந்து வாசிப்பது, குறிப்பாக நீங்கள் லேவியாகமும் 26-29 எடுத்துக்கொள்வீர்களானால், இந்த பெற்றோர் தம்முடைய பிள்ளைகளை அவர்கள் கொலை செய்து அடித்து அவர்கள் சொந்த பிள்ளைகளை அவர்கள் புசிப்பார்கள் அல்லது சாப்பிடுவார்கள். பயங்கரமான ஒரு சாபம். இது நிறைவேறும். இது இஸ்ரவேல் காலத்தில் பார்ப்பார்கள். Verse 14 is like verse 11. It is a prayer. Hosea prays for something that God wants. இந்த 11ஆம் வசனம் 14ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை சார்ந்து இருக்கிறது. அதாவது எப்படியாவது இஸ்ரவேல் தேசம் அந்த மக்கள் மத்தியிலிருந்து
ஒரு நன்மை வர வேண்டுமே என்று இது தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை ஓசியா ஜெபிக்கிறார். God wanted the blessings of beasts. Genesis 49:25. தேவன் பலியின் மூலமாய் அந்த ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். Verse 15. God speaks, the sin of Gilgal is happening now. 15ஆம் வசனத்திலே கில்காலில் நடந்த அந்த பாவம் மறுபடியும் நடக்கிறது. கில்காலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் பலவிதமான விக்கிரகங்களை அவர்கள் ஆராதித்தார்கள். ஆமோஸ் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். If you have a cross reference with Amos chapter 4 verse 4 and chapter 5 verse 5, people had worshipped idols at Gilgal. You remember Gilgal? Gilgal was a place when Joshua led the people across the Jordan River, and at the place at Gilgal they put up these 12 stones as resembling the 12 tribes, and they worshipped God, and it was a place to remember God's goodness upon his people as God brought them out. கில்கால் என்ற இடத்துல இன்னொரு முக்கியமான காரியம் நடந்தது பிரியமானவர்களே. அது பரிசுத்தமான ஒரு இடம். யோசுவா அந்த இஸ்ரவேல் மக்களை யோர்தான் அவர்கள் கடந்து வந்த பிறகு கில்கால் என்கிற அந்த இடத்திலே அந்த 12 கோத்திரம் சார்பாக 12 கற்களை அவர் கட்டி ஒரு பீடமாக கட்டி அந்த இடத்துல தேவனுடைய நன்மையை அவர்கள் நினைவு கூர்ந்து தேவனை அவர்கள் தரிசித்து தொழுது கொண்டார்கள். பரிசுத்தமான இந்த இடத்துல தேவன் தங்கின இடத்துல இவர்கள் விக்கிரங்களை அவர்கள் ஆராதித்தது தேவனுக்கு அருவருப்பான காரியம். God was angry over Gilgal and wanted to stop the evil practices. ஆக ஒரு சமயத்தில் தேவனை நினைவு கூறும் ஒரு அடையாள சின்னமான இடம் இப்பொழுது மோசமான ஒரு இடமாய் காணப்பட்டதினாலே தேவன் இதை குறித்து கோபம் கொண்டார். அவர்கள் செய்கிற அந்த அநியாயமான காரியங்களை அவர் நிறுத்த வேண்டும் என்று பிரயாசப்பட்டார். Kings had sometimes gone there. Saul started to be king there. 1 Samuel chapter 11 verse 15. மற்ற நன்மையான காரியங்கள் 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்ப்போமானால் இந்த கில்கால் என்கிற இடத்தில்தான் சவுல் ராஜாவாக ஆளுகை செய்ய ஆரம்பித்தார் என்று பார்ப்போம். அப்போ பல ராஜாக்கள் இந்த இடத்துல சென்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு நன்மையான ஒரு இடம் தீமையாய் மாறிவிட்டதை தேவன் கோபம் கொண்டார். It was also where Saul broke the covenant. சவுல் ராஜா அந்த இடத்துல தான் ராஜாவாக முடிசூட்டப்பட்டார். ஆனால் அதே இடத்துல தான் சவுல் தேவனுடைய உடன்படிக்கையும் அவர் உடைத்தார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம். We read this in 1 Samuel chapter 15, 21 to 23. There was good about Gilgal, and the bad was that Saul broke the covenant at Gilgal. God's house is Israel. The leaders of Israel have helped the country to sin. நாம் முன்பு சிந்தித்த மாதிரி இந்த இஸ்ரவேல் தான் தேவனுடைய வீடு, அது இல்லம். தேவன் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே வசிக்கிறார் என்பதை அறிந்தவர்கள். ஆனாலும் பல இடத்துல முன்பு நாம் ஒரு தடவை சிந்தித்திருக்கிறோம். இஸ்ரவேலுடைய தலைவர்களே இஸ்ரவேல் மக்களை பாவம் செய்வதற்கு தூண்டினார்கள் அல்லது வழி நடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். God's covenant says that the people cannot stay in the land if they sin. Leviticus 26:33 to 35. லேவியாகமம் 26 அதிகாரம் 33 35ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே சொல்லுகிறது, தேவனுக்கு விரோதமாய் தம்முடைய உடன்படிக்கை உடைத்தவர்கள், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள் அந்த இடத்துல அவர்கள் வசிக்க முடியாதென்று ஏற்கனவே ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையிலே
வெளிப்படுத்தியிருக்கிறார். Verse 16 continues the idea of death. 16ஆம் வசனம் தொடர்ந்து இந்த மரணத்தின் காட்சியை குறித்து அதை எடுத்து காட்டுகிறது. Israel used to have much fruit, Genesis 41:52, but now Israel will not have fruit. ஒரு காலத்தில் இஸ்ரவேல் அக்கம் பக்கம் தேசங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கனி கொடுக்கிற ஒரு தேசமாய், நிறைய அறுவடை, நிறைய பயிர், ஆக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாய் காணப்பட்டார்கள். ஆனால் இப்போ அப்படிப்பட்ட அறுவடை கிடையாது, அப்படிப்பட்ட கனி கிடையாது. இஸ்ரவேலுக்கு எந்த விதத்திலும் கனி கிடைக்காது என்று நாம் பார்க்கிறோம். God is now playing about who will kill Israel's children or Israel's fruit. ஆக தேவனுக்கு நன்றாய் அவருக்கு தெரியும் யார் இஸ்ரவேலுடைய கனி எடுப்பார்கள் அல்லது கொலை செய்வார்கள். அப்படியானால் யார் இஸ்ரவேலுடைய கனியை எடுத்துக்கொள்வார்கள்? Who will take away the blessings of Israel? Who will take away the fruits or the first fruits of Israel? Who will take away the children of Israel? It is God Himself. He will make sure these things happen. யார் கனி எடுத்து போடுவார்? யார் பிள்ளைகளை எடுத்து போடுவார்? யார் இஸ்ரவேல் தேசத்தை கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை கொண்டு வருவார்? தேவன் ஒருவரே. தேவன் சொல்லுவதை செய்வார். ஏனென்றால் இந்த காரியங்கள் அவர் சொன்னபடி நிறைவேறும் என்று சத்தியம் சொல்லுகிறது. 17ஆம் வசனம், verse 17 is about the exile. God will take the people away from their own country. 17ஆம் வசனம் எவ்விதமாக இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்திலிருந்து, சொந்த தேசத்திலிருந்து அடிமைத்தனத்துக்கு தூரமாக எடுத்து செல்வார்கள் என்பதை குறித்து, தூரமான ஒரு தேசத்துக்கு எடுத்து செல்வார் என்பதை குறித்து வாசிக்கிறோம். Verse 17 talks about that God Himself will allow the people to be taken away as captives to a distant country. This is because they have not listened to Him. Again and again, the reminder comes as though God is telling, because you have not listened to me, you have not obeyed my words, you have not heard the words which I have spoken through my prophets. You have never listened, you have turned away. Because of that, I am taking you away. நீ எனக்கு செவி கொடுக்காதபடி, நீ என்னுடைய வார்த்தையை கேட்காதபடி, அநேக என்னுடைய தாசர்கள் மூலமாய் நான் உங்களோடு பேசும்போது அவர்களை நீ கேட்காதபடி, அவர்களை புறம்பே தள்ளினபடி, என் வார்த்தையை நீங்கள் தள்ளி போட்டபடியினால் இந்த காரியம், இந்த தண்டனை, இந்த அடிமையாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நேரிடம் நடக்கும் என்று பார்ப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அவர்களுக்கு ஒரு இல்லம், அவர்கள் தங்க வேண்டிய ஒரு வீடு இல்லாத ஒரு சூழ்நிலையாய் காணப்படும். When this happens, the people of Israel will be like a people without a home, without a place to live, without to live as families. They will be like Cain, turn away from the Garden of Eden. காயீனை போல ஏதேன் தோட்டத்திலிருந்து எப்படி அவர் விரட்டப்பட்டார் என்று சொல்லுவதே போல, காயின் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு சொகுசாய், எவ்வளவு சந்தோஷமாய், எவ்வளவு சாப்பாடு இலவசமாய் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். ஆனால் தம்முடைய சகோதரனை அவன் கொலை செய்தபடினார் அந்த வசதியிலிருந்து அவர் துரத்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதே போலதான் you can read about Cain in Genesis 4:12. இந்த ஆதியாகமம் 4:12 வசனத்தில் காயினை பற்றி நாம் வாசிக்கலாம். அதே போல தான் பிரியமானவர்களே, சொகுசான இந்த இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவர்கள் விட்டு காயின் துரத்த பண்ணதை போல அவர்களும் துரத்தப்படுவார்கள், அனுப்பப்படுவார்கள், விரட்டப்படுவார்கள். ஹல்லேலூயா.
Some of us will think that when we are rebellious like Israel, God will sustain us with His grace. But remember, the God of grace is also the God of wrath, God of justice, God of righteousness, and therefore He can remove us from His grace. ஆண்டவராகிய தேவன் கிருபை நிறைந்தவர். பிரியமானவர்களே, கிருபை மேல் கிருபை மேல் கிருபை மேல் அவர் நம்மை அனுசரித்து வருகிறார். ஆனால் ஒரு காரியம் மறக்கக்கூடாது, அவர் கிருபை உள்ள தேவனாய் இருந்த போதிலும் அவர் நீதி உள்ள தேவன், நியாயம் உள்ள தேவன். அவர் இந்த பட்சபாதம் இல்லாத தேவன். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நாம் இஸ்ரவேல் தேசத்தை போல பிரியமில்லாமல் நடப்போமானால் தேவன் அவருடைய கிருபையிலிருந்து நம்மை துரத்தி விடுவார், விரட்டி விடுவார். அப்போ நமக்கும் தேவனுடைய கிருபைக்கும் தூரமான ஒரு பிளவு ஏற்படும். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு சூழலை நமக்கு நேரிடக்கூடாது. Such a thing should not happen when God will chase us away from His grace. Hallelujah! ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தோடு தேவன் உரையாடிய ஆண்டவரே, தொடர்பு கொண்ட பல காரியங்கள் உறுதியாய் இஸ்ரவேல் தேசம் தண்டிக்கப்படுவார்கள். ஏனென்றால் தேவனுடைய கிருபை விட்டு அவர்கள் விலகிவிட்டார்கள், தேவனுடைய நன்மைகளை மறந்துவிட்டார்கள். தேவன் செய்த நன்மையான காரியங்கள் அவர்கள் நினைவு கூறாதபடி அவர்கள் தவறான வழியிலே அவரை தேடாமல் மற்ற விக்கிரங்களை தேடினபடினால், தேவன் மேல் நம்பிக்கை வைக்காதபடி பாகால் மற்ற விக்கிரங்கள் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் அவர்கள் மோசம் போனார்கள் என்று நாங்கள் சிந்தித்தோம் ராஜா. அதே போல இந்த நாளிலும் கூட இஸ்ரவேல் தேசத்தை போல நாம் காணப்படுவோமானால் தேவன் தம்முடைய கிருபையை விட்டு நம்மை துரத்தி விடுவார், விரட்டி விடுவார் என்கிற அந்த பயங்கரமான நியாய தீர்ப்புக்குள்ளே நாங்கள் விழாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ளும். Likewise Israel, Father, as it fell away from your grace, not heeding your voice, or the voice of your prophets, instead of turning to you, turning to other gods, led them to their disfavor upon you. We are reminded, Lord, that if we fall into the same fallacy, same sin as Israel, you will chase us away from your grace. You will take us into exile, away from His favor. We will fall away and not be restored unless we repent and come back to you. So God, as we pray, ஆண்டவரே, எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய உடன்படிக்கைக்குள்ளே, உம்முடைய வார்த்தைக்குள்ளே, உம்முடைய உறுதிக்குள்ளே எங்களை பத்திரமாய் வைத்துக் கொள்ளும் ராஜா. நீர் ஒருவரே தேவன், உம்மை மட்டுமே நாங்கள் விசுவாசிப்போம், பின்பற்றுவோம். காத்திருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். God bless you. Hallelujah.